Hi all, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரோட் சைட் காளான் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நான் 400 கிராம் முட்டைக்கோஸை நல்லா சின்னதாக கட் பண்ணி 2-3 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முட்டைக்கோஸை கழுவி சேர்த்துருக்கனால அதிலே தண்ணி விடும். தண்ணி பத்தலைனா மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து நான் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை இதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக போடணும், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு எல்லா பக்கமும் திருப்பி நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரல நம்ம வேக வைக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வந்துடுச்சு. நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ முட்டைக்கோஸ் நம்ம பிணைஞ்சி வச்சுருந்தோமோ அதெல்லாம் 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி பொரிச்சிக்கோங்க. எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு, இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போது அதே பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே இது நல்லா வணங்கணும். லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் நான் பெப்பரும் மஞ்சத்தூள் அண்ட் சால்ட்டு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது புளிப்பில்லாத தக்காளின்றனால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அந்த கிரேவியில் சேர்க்கணும். இப்போது இந்த கிரேவியை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து அதில் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2-3 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து வரணும். அந்த தண்ணி சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரலும் நல்லா கொதித்து வரும்போது இந்த கிரேவி நல்லா திக்காக ஆகும். இந்த மாதிரி நல்லா திக்காக ஆகணும். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தால முட்டைக்கோஸ் அதை நல்லா பிச்சு விட்டு உதிரி விட்டு போட்டுக்கலாம்.
அந்த முட்டைக்கோஸ் எல்லாம் இதில் நல்லா ஜெல்லாகி வரணும், நல்லா வெந்து வரணும். நல்லா கட்டி கட்டியாக இருக்கிறது இந்த மாதிரி கரண்டி வச்சு குத்திக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரோட் சைட் காளான் மசாலா ரெடி. இதை நம்ம சர்வ் பண்ணிவிட்டு கடைசியாக கட் பண்ண வெங்காயம் மல்லியில் தூவி சாப்பிட்டோம்னா அப்படியே பக்காவாக ரோட் சைட் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.